சிலர் கூறுவதை ரசிக்க முடியும், சிலர் கூறுவதை நம்ப முடியும். எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள் நம்புரான்பட்டி குறித்து கூறுவது எவ்வகையில் பொருந்தும்? வாருங்கள் கேட்போம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடிக்கும் அருகில் நம்புரான்பட்டி என்று ஒரு ஊர் உள்ளது. இந்த ஊருக்கான பெயர் காரணம் குறித்து ஊரார்களிடம் கேட்கையில், எதையும் உடனே நம்புகிறவர்கள் வாழும் ஊர், ஆகவே இதற்கு நம்புரான்பட்டி என்று வேடிக்கையாக ஒரு பதிலை சொன்னார்கள். இப்படியெல்லாமா ஊர் பெயர் இருக்கும்? என்னையும் அறியாமல் நான் சிரித்து கொண்டேன். நம்புரான் சொல் குறித்து தேடுகையில் அது நம்புரான் அல்ல, நம்பிரான் என்று தெரிய வந்தது. நம்பிரான் என்பதற்கு ஊர் குதிரை, ஊர் காவல் குதிரை என்று பொருள். ரகுநாதபுரம் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த குறுநில ஜமீன் ஆட்சி காலத்தில் ஊர்காவல் குதிரையை பராமரிப்பவர்கள் வாழ்ந்த பகுதி இது. ஊர் குதிரைகளை பராமரிப்பவர்கள் நம்பிரான்கள். இவர்களின் பெயரால் அமைக்கப்பட்ட ஊர் நம்பிரான்பட்டி. இவ்வூருக்கும் அருகிலுள்ள கரம்பக்குடியில் பங்களாகுளம் என்றோர் குளம் உள்ளது. பங்களா என்பது உருது சொல். இதன் பொருள் வளம். துருக்கி நாட்டில் வளம் என்பது குதிரையை குறிக்கும். தமிழில் இதே மாதிரியான ஒரு சொல் உண்டு. இங்கு வளம் என்பது மாடு. திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் மாடல்ல மற்ற எவை என்கிறார். இங்கு மாடு என்பதற்கு செல்வம் என்று பொருள். பங்களா என்பது உருது சொல்லுடன் மேலும் பல சொற்கள் இன்றைக்கும் புழக்கத்தில் உள்ளன. லாடம் என்பது குதிரையின் குளம்பின் அடியில் சாத்துவது. லத்தி குதிரையை பழக்க உதவும் தடி. ஸ்தானம் குதிரை புழங்கும் இடம். ஜிகினா குதிரை அலங்கரிக்க உதவும் அலங்காரம். ரேக்லா ஒற்றை குதிரை. மிராசு குதிரை வளர்க்கும் வசதி உடையவர். மகால் குதிரை கொட்டிலிடம் கூடிய பெரிய இல்லம். கோஷா குதிரையின் முகத்திரை. உருமால் குதிரை அருகில் கட்டக்கூடிய தலைப்பாகை. இவை யாவும் குதிரையுடன் தொடர்புடைய உருது சொற்கள். நம்புரான்பட்டிக்கும் அருகில் கொத்தகம், கொத்தகப்பட்டி என்று 2 ஊர்கள் இருக்கின்றன. கொத்தகம் என்பது குதிரை அடைபடும் இடம். இன்றும் இவ்வூர்களில் குதிரைகள் வளர்த்து வருகிறார்கள். இவ்வூரில் வளர்க்கப்படும் குதிரைகள் அந்தியூர் குதிரை சந்தையில் வாங்கி வருவதாக அந்த ஊரார்கள் சொல்கிறார்கள். தென்னிந்திய குதிரை சந்தைகளில் 2வது பெரிய சந்தை அந்தியூர் குதிரை சந்தை. குதிரையை பராமரிப்பவர்களின் குடும்பத்தார்கள் நம்பிரான் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படியாக அழைக்கப்பட்ட நம்பிரான்கள் குடியிருந்த ஊர் நம்பிரான்பட்டி. எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள் நம்பிரான்பட்டியே நம்புரான்பட்டியாக தெரிந்துள்ளது என்று கூறுகையில், லாடம், லத்தி, ஜிகினா, ரேக்லா, மிராசு, கோஷா போன்று இன்றும் நம் வழக்கில் உள்ள பல சொற்கள் உருது சொற்கள் என்பதையும் எடுத்துரைத்தார். வரும் செவ்வாய் இரவு மணி 7:02 மீண்டும் இலக்கிய பேழையில் இணைவோமா நேயர்களே?